நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாமே அவரோட கண்ட்ரோல்லே இருக்கணும்னு எதிர்பார்ப்பா சார். ஓகே. ஏதாவது ஒரு டிவி பார்க்கணும்னா கூட அவர் என்ன பார்க்குறாரோ அதை தான் நம்ம ஓ பார்க்கணும். என்ன அவர் பாப்பாரு நியூஸ் அதாவது சேனலா? மார்னிங் அவர் பேப்பர் பார்த்துறாரு 1.5 மணி நேரம். ஈவினிங் வந்தால் 7லேயும் 7:30 நியூஸ், 7:30லேயும் 8:30 இன்னொரு சேனல் நியூஸ், 8:30லேயும் 9 இன்னொரு சேனல் நியூஸ். இதையே பார்த்துட்டு இருந்தா எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டே வேண்டாம். எனக்கு ரியாலிட்டி ஷோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டே இல்லாததுக்கு அவரே நியூஸே பார்த்துட்டு இருந்தா மார்னிங்கே எல்லாம் பேப்பரில் பார்த்துறேன். இங்கே பிளேன் கிராஷு, இங்கே ஸ்னோஃபால், இந்த இடத்துல செயின் பறிச்சுட்டு போகிறாங்க, கொள்ளை எல்லாம் பேப்பரில் வந்துடுறது. திருப்பி 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 ஒரு சேனலில் அதையே பார்த்துட்டு இருந்தா எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டே வேண்டாமா. ஓகே. ஏன் அவரோட டிவி கண்ட்ரோலை அவர் விட்டு கொடுத்தணும்னு நினைக்கிறீங்க? இல்லை நமக்கும் வேணும் இல்லையா என்டர்டைன்மெண்ட், நம்மளும் பார்க்கணும் இல்லையா? இல்லை, இப்போ சீரியல் பார்த்தா நமக்கு ஒன்றும் பெனிஃபிட் கிடையாது, நாலேஜ் கெயின் பண்ண முடியாது. சீரியலில் வந்து இந்த வில்லி மாமியார் அந்த மாதிரிலாம் அந்த இதுதான் இவங்க மைண்ட்லேயே போகும். நியூஸ் சேனல் இதெல்லாம் பார்த்தோன்னா அறிவை வளர்த்திக்கலாம். அது இவங்களுக்கு சொன்னால் தெரியறதே கிடையாது. இல்லை அவங்க சீரியலே சொல்ல, நான் ரியாலிட்டி ஷோ பார்ப்பேன் தான் சொல்ல. ரியாலிட்டி ஷோ பார்க்கட்டும், நான் வேண்டாம்னு சொல்ல. நீங்கள் எப்படி இந்த டேர்ம்ஸை டிசைட் பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. நியூஸ் பார்க்குறது மூலம் தான் அறிவு வளருது, அது உங்கள் தியரி, நீங்கள் பாருங்க இல்லையா? எனக்கு அறிவு அவ்வளோ வளரலாம் வேண்டாம்ப்பா, நான் ஒரு டிவி ஷோ பார்த்துட்டு போறேன்னு அவங்க பார்க்குறேங்கிறாங்க. அவங்க கண்ட்ரோலுக்கு அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பார்த்துக்க ஏன் விட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். அவங்களோட அறிவு மங்கி போயிடும். ஒன்று சொல்லிட்டா, ட்வின் டவரில் அடிச்சப்போ ஒரு பாடி காட்டலை, தே ரெஸ்பெக்ட். என்ன நம்ம ஊரில் அப்படியா இருக்கு? இங்கே பாடி காட்டுறாங்க அவங்க பாட்டுக்கு. எது உண்மையாக டேஞ்சர் நியூஸ் பாருங்க, டெட் பாடியாக கிடக்கிறத காட்டுது. இந்திய உடம்பு செத்து போய் கிடக்கலான்னு அவன் ஒரு டெட் பாடி காட்ட மாட்டேன்ட்டான் இல்லையா? அந்த இதே இன்னும் இங்கே வரல. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேனல் நம்மளாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு இல்லையா? அப்படிங்கிறப்ப எது டிஸ்டர்பிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஆமாம். இந்த ரியாலிட்டி ஷோ பார்க்கறதுல உங்களுக்கு என்ன ஹாப்பினஸ், எவ்வளோ மனதில் நல்லா இருக்கும் சார், எனக்கு பிடிக்கும். அது பார்த்தா டைம் போகிறதே தெரியாது. ஆ அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல மூடில் இருப்பேன். நல்ல மூடில் இருக்கு. நல்லா இருக்கும். நல்ல மூட்லேருந்து நல்லா இருக்கட்டும் சார். நல்லா வேற என்ன சொல்கிறேன்? இல்லை, நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ண பார்க்குறீங்கன்னா, நம்ம கவனிச்சுட்டே நம்மளை அறியாமல் ஒன்று இருக்குது. நான் செய்வதெல்லாம் அறிவு சார்ந்த விஷயம், சமூக அக்கறை சார்ந்த விஷயம், நீ செய்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம், வேஸ்ட், டைமை கில் பண்ணுற அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. ஓகே, இது ரியாலிட்டி கிடையாது. ரியாலிட்டி ஷோ பார்க்குறவங்க உடனே மக்குங்க, நியூஸ் பார்க்குறவங்களாம் அறிவு. ஆனால் நீங்கள் உங்களுக்கு தகவல் தான் தெரியணும் அப்படின்னா 1/2 மணி நேரம் நியூஸை பார்த்துட்டு இந்தாம்மா நீ பார்த்துட்டு போங்களா. ஆக்சுவலாக நீங்கள் தான் டிவி அடிக்டாக இருக்கீங்க. உண்மையாக சொல்ல போனால் அவங்களாவது வேற விஷயத்தை அடுத்தடுத்த 1/2 மணி நேரத்தில் பார்க்குறாங்க. இவர் ஒரே விஷயத்தை வேற சேனலில் 1/2 மணி நேரமாக பார்க்குறாரு. அவங்களுக்காவது ஹாப்பினஸ் கிடைக்குது, உங்களுக்கு அடிக்ஷனால இருக்கு. இவ்வளோ நியூஸ் பார்க்குறீங்களே, ஏதாவது பிரச்சனைக்கு வெளியில் வந்து நீங்கள் போராடி இருக்கீங்க? மனசுக்குள்ள வச்சுப்போம், அவ்வளோதான். மனசுக்குள்ள பத்திரமா வச்சுக்கோங்க. மனசுக்குள்ள வச்சுப்போம். என்னதுக்கு இப்போ நீங்கள் அதாவது சமூகம், நாடு, மக்களையும் நீங்களாம் சீரியல் பார்க்குறேன் அப்படிங்கிறீங்களே, இவ்வளவு தூரம் நியூஸ் பார்க்குறீங்களே, எதுக்காவது நீங்கள் செல்லமுத்து குப்பிச்சாமிட்ட கொடுங்களேன், இங்கே கொடுங்க. இது என்ன மனமோ? டிவி பார்த்துட்டே இருப்பேன், 3 சேனல்லையும் பார்ப்பேன், அனாலிசிஸ்லாம் பார்ப்பேன், ஆனால் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவேன். காம்பவுண்டுக்குள்ளே இருந்து நம்ம நம்மளோட எதிர்வினை ஆற்றக்கூடிய அந்த ஸ்பேஸ் வந்து ஐ மீன் அதுக்குள்ளே வந்துடுது. அதை தாண்டி நம்ம எதுவும் பண்ணுறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஐ திங்க் இட்ஸ் அன் அவுட்லெட். ஸோ நம்ம வந்து இதை தாண்டி போய் என்னால் எதுவும் பண்ண முடியல, ஓகே அட்லீஸ்ட் எதையாவது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அவுட்லெட்டாக தான் நான் பார்க்குறேன். முத்துராமலிங்கம், இதை எப்படி பார்க்குறீங்க? நான் நியூஸ் பார்ப்பேன், அதுவும் தொடர்ந்து பார்ப்பேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவேன், ஆனால் எதுலையும் நான் பங்கெடுத்துக்க மாட்டேன். மனசுக்குள்ளே போராடுறாரு, மனசுக்குள்ளே போறாரு. பட் அப்போ வாட் இஸ் தட்? அதையும் ஒரு பெரிய சமூக புலம் போல நியூஸ் பார்க்குறவங்கலாம் பயங்கர அறிவாளிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இல்லை, யார் சொன்னவங்க நியூஸ் பார்க்குறவங்க அறிவாளிங்க? அப்படிலாம் சொல்லவே நாங்கள் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. நியூஸ் பார்க்குறவங்களாம் அது ஒரு இதுதான், நீங்கள் சொன்ன மாதிரி தான். அந்த புரணி பேசுகிற பழக்கம் மாதிரி அது செய்திகள் தொடர்ந்து கேட்கறது ஒரு இயல்பாக ரத்தத்தில் ஊறிடுச்சு. ஓ, அப்போ சுவாரஸ்யம். வெளியில சமுதாயம் சார்ந்த புரணி பேசுறதுக்கு இந்த கண்டென்ட் வச்சுக்கிறாங்க. ஆமா, அவ்வளவுதான், வேற என்ன. ஓகே, ஐ திங்க் இந்த நியூஸ் பார்க்குற விஷயம் வந்து ஓகே நமக்கு இன்ட்ரெஸ்டான நியூஸ் தான் நம்ம வந்து பார்க்குறோமோ இல்லையா, நம்மளை எது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது, ஸோ ரைட் எந்தெந்தமான விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும், எங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எதையும் நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்க்குற மாதிரி எனக்கு தோணல. ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அதாவது நம்மளோட எமோஷனல் எது ரொம்ப இன்ஸ்டிகேட் பண்ணுது, ஓகே அந்த மாதிரியான நியூஸ்ல தான் நம்ம ரொம்ப ஆக்சுவலாக உண்மைதான். அது என்னன்னா, இப்போ இந்த ஒரு பையனை ஜூவில் ஒரு பையன் தடுமாறி விழுந்தப்போ அந்த புலி அடிச்சது அவ்வளோ பேர் பார்த்தாங்க. ஓகே, ராஜ்யசபா டிவி விவாதத்தை யாரும் பார்க்கறது இல்லை. ரொம்ப ஆழமான பாயிண்ட், அது நல்லா கிளீனாக தான் வருது. ஆக இது அறிவு வளர்த்து கொள்ளத்தான் பார்க்கிறோம்னு ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்குதுங்கிறது கொஞ்சம் மித்து தான்.
இது எங்கள் வீட்டில் கேபிளே கிடையாது. பட் எங்கள் வீட்டில் இந்த இஷ்யூ இருந்துச்சு முன்னாடி. டிவியே இல்லைங்கிறாரு உங்க வீட்டில், கேபிள் டிவியே இல்லையா? அது எப்படி இருக்கும்? வீட்டில் கேபிள் டிவி இல்லைன்னா எப்படி ஐயோ இருக்கும்? ரொம்ப கஷ்டம் சார். ரொம்ப கஷ்டமா? இந்த காலத்துல அப்படி இருக்கவே முடியாது. அவங்கள்ட்ட கொடுங்க. உங்க வீட்டில் கேபிள் டிவி இல்லைங்கிறாரு. இல்ல அது பழகி போயிடுச்சு. அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாவே நினைக்கல. பட் டிவி இது ஓகே. அப்போ உங்களுக்கு கேபிள் டிவி இல்லாம இருக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். நல்லதா என்னன்னா யூடியூப்ல முக்கியமான சீன்ஸ் அன்னைக்கு இருக்கு, ஃபேஸ்புக்ல போட்டிருக்காங்கன்னா அதை மட்டும் எடுத்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். நான் கேட்குறது அது இல்லை. கேபிள் டிவி டிஸ்டர்பன்ஸ்னா அந்த கண்டென்ட்டை ஏன் யூடியூப்ல பார்க்குறீங்க? ஆக்சுவலாக நான் இன்னொன்று சொல்கிறேன். நம்ம தமிழ்நாடு முழுக்க இந்த ஒரு விஷயம் பண்ணப்படுது. டிவியில் இருக்கிறதுனால டிவி பார்க்குறவங்களோட எண்ணிக்கையை கூட்டணுங்கிறதுக்காக இதை சொல்லலை. டிவியிலையும் நல்லது கெட்டது தவறான விஷயங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒரு டாக்டர் சமீபத்தில் ஒரு சைக்காலஜி ரிலேட்டடான ஒரு விஷயம் ஒரு ஷோவில் தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இப்படி திட்டமிட்டு வளர்க்கப்படுகிற குழந்தைகள், அதாவது இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய காமனாலிட்டிஸ், ஒரு கேபிள் டிவி, ஒரு சாதாரணமான விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நீங்கள் தடுத்து அதை நெருக்கடிக்கு உட்படுத்தி வளர்க்கிற பிள்ளைகள் உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஆளாகிறார்கள். குறைஞ்சபட்சம் டெலிவிஷனில் ஒரு டெமோக்ரஸி இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மிடில் கிளாஸ் இந்தியா என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய பிள்ளைகள் டிவியில நகர்த்தி கேமுக்குள்ள விட்டுருச்சு. இப்போ பசங்கள்லாம் கேமில் ஓடிட்டு இருக்கான். டிவியில் ஒரு ஜனநாயகம் இருக்குது, ஆனால் கேம்ஸில் அது கிடையாது. அங்கே அதிகாரம் தான், ஜெயித்தல், வெற்றி பெறுதல் மட்டும்தான் கேம்ஸ் உடைய பேசிக் கோர் ஸ்ட்ரெங்க் ஐடியா. அதைத்தான் இப்போ தொடர்ந்து மேற்குலக நாடுகள் பண்ணிகிட்டே இருக்கு. நீங்கள் அதை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே கரெக்டாக பசங்களுக்கு கைட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுமே ஒழிய, இந்த ஆஃப் பண்ணிட்டு நம்ம 27 வயசில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனத்துலேருந்து ஒரு 5 வயசு பிள்ளையை நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியுமான்னு தெரியல. ஓகே, வேற டேபிள் மேனரிசம்னு சொல்லுவாங்க. இருக்கிறது 2 பேரு. அதாவது சாம்பார் வந்து வைக்கிறதே சின்ன கப்ல தான் வைப்போம், ஒரு 1/2 டம்ளர் பருப்பு போட்டு. அதை இன்னொரு பாத்திரத்துல ஊத்தி தான் கொண்டு வந்து நம்ம டேபிள் மேல வைக்கணும். அதே பாத்திரத்துல வைக்க கூடாது. ஏன்னா ஆனா அதை கழுவுறது வந்து நம்ம தான் எக்ஸ்ட்ரா வேலையா நாங்க நினைப்போம். பட் அவங்க வந்து அதை டேபிள் மேனரிசம் சொல்லுவாங்க. டேபிள் மேனர்ஸ். ஆமா, அதே மாதிரி சமைக்கிறதுலாம் கூட வந்து நான் ஸ்டிக்ல செஞ்சா கொஞ்சம் நல்லா வரும். அது ஒரு ஃபுட் வந்து பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மேனரிசம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கேருந்து இந்த ஐடியா வந்துச்சு? எங்கள் அக்கா சமைச்சாங்கன்னா நிறைய சமைச்சாங்கன்னா ஆனால் அந்த டேபிள் கொண்டு வரும்போது அந்த ஒரு நீட்னஸ் இருக்கும். இல்ல சார், அது ஆக்சுவலி கம்பேரே பண்ணக்கூடாது சார். அவங்க லைஃப் வேற, என்னோட லைஃப் வேற. நான் வளர்ந்த விதமும் வேற, அவங்க வளர்ந்த விதமும் வேற. 2 பேரை கம்பேர் பண்றதே ஒரு தப்பு சார். ஓகே, தவா அதெல்லாம் வந்து நீங்க அங்கேருந்து கண்டுபிடிச்சிங்களான்னு தெரியல. தவானா நான் ஸ்டிக்கா தான் சார். இதுக்கெல்லாம் பேசிக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா சமையல் நாங்களே தான் சொல்ல வரோம். டிவிலேருந்து கற்றுக்கிறீங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஃபுட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு பார்க்க. ஸோ அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அதுதான் எனக்கு என் வீட்டில் நான் செய்யணும். டிவி அதில் பார்க்குற தவா அதே நம்ம வீட்டில் இருக்கணும். ஒரு இடத்துலேருந்து டிவி கன்சியூமரத்தை கூட்டுது. ஆனால் ரியாலிட்டியில் யோசிச்சு பாருங்களேன், அந்த டிவி விளம்பரத்தில் வர்ற மாதிரி, டிவி ஷோவில் வர்ற மாதிரி ரியாலிட்டி லைஃப் இருக்குமா என்ன? சார் கண்டிப்பாக நம்ம நினச்சா பண்ணுறவங்க வந்து அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் உட்காந்து வாஷ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா வீட்ல வந்து எல்லா லேடிஸும் வந்து உண்மைதான் இவங்க. ஆமா, ஏன்னா டிவியில் அதுக்கப்புறம் அவங்க அதை உட்காந்து கழுவிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வர்றவங்க நம்ம அந்த சென்ஸ் இப்போ நான் கற்றுக் கொடுத்தேன். என் வீட்டுக்கு வர்றவங்க 4 பேர் வந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனேன் இப்படி இருந்தது. ஓகே, அந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ். இவ்வளோ சொன்னாலும் கூட இவங்க இந்த ஒரு இடம் வேஸ்ட், இந்த இடத்துல கொஞ்சம் அறிவின்மையோடு இருக்கிறார்கள். அது என்ன சார்? ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் எனக்கு வேணும்னா அந்த டைமுக்கு அது கிடைக்காது சார். அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுருவேன், ஃபர்ஸ்ட்லேருந்து ஏற கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் செப்பரேட்டாக பிரித்து வைங்கன்னு சொல்லுவேன். ஆனால் நான் அந்த டைமுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கேஸ் பில்லோ எனக்கு தேவைன்னா, ஆனால் அது அந்த டைமுக்கு கிடைக்காத போது எமோஷன் ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிடுது. அந்த இடத்த வந்து என்னால் எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியல. அதுதான் எனக்கு பெரிய அவங்க கிட்ட இருக்க ரைட். நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய சிக்கல் தான் இது. இப்போ ஆண்கள் சைடு தான், மற்றதெல்லாம் ஒழுங்கா வைப்பீங்க, பெட்ஷீட் பெட் ஸ்ப்ரெட் ஒழுங்கா இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் முக்கியமான பேப்பரை கொண்டு எங்க புக்குக்குள்ள வைக்கிறது, அவர் பேங்க் பாஸ்புக்கு காணா போயிடும். இல்ல அது வந்து எப்படி இருக்கும்னா, நான் அவசரமா எங்கயாவது கிளம்பும் போது கையில இந்த அவசர கதை ஆம்பளைக்கு இருக்கு பொம்பளைக்கு இருக்கு இல்லையா? ஓகே, 25 லட்சம் ரூபாய்க்கு 25,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்க, வாரண்டி கார்டு எங்கன்னு கேட்டா இல்லையீங்க. ஒரே வார்த்தையில அது நீங்க தான் எடுத்துட்டு போனீங்கன்னு வேற சொல்லுவீங்க இல்லையா? ஏன் டாக்குமெண்ட்ஸ் எவ்வளவு எல்லா பெண்களும் சிரிக்கிறீங்க? நடக்குது சார். கரெக்டா கேட்டீங்க சார். இருங்க. எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட அலமாரி இருக்கும். அலமாரியில எங்க மாமா நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பெட்டுக்கு அடியில வச்சுட்டு அவங்களோட சாரீஸை மட்டும்தான் அந்த அலமாரியில வச்சு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ என் மாமா வந்து அவசரமா கேட்பாங்க, அதை எடுத்துட்டு வா அப்படின்னா கண்டிப்பா அது அங்க இருக்காது. ஏன் அப்படின்னா அது மாமாவே போய் தேடுவாங்க. தேடி பார்க்கும்போது பார்த்தா ஃபுல்லா அதுல சாரீஸ் மட்டும்தான் இருக்கும், யூஸ்லெஸ் குப்பைகள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அப்ப இவங்க இடத்துல இருந்தே வர சாரிக்கு தர முக்கியத்துவத்தை ஏன் டாக்குமெண்ட்டுக்கு தர்றது? ஆக்சுவலாக சொல்லப்போனால்
தப்புதான், ஆ மறந்துடுறோம் நிறைய ஒர்க் டென்ஷன்ல. ஏங்க ஏங்க இப்போ மட்டும் உங்களுக்கு ஒர்க் டென்ஷன் வந்துருமா, மறந்துடுறீங்களா? அதாவது அந்த டாக்குமெண்ட் வந்து இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து பர்ஃபெக்டாக இருப்போம் இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனி ஃபோல்டர், ஃபைல் எல்லாமே இருக்கும் உள்ள. அவங்க பர்டிகுலர் டாக்குமெண்ட் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்குறது இம்மீடியட்டாக அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வேறு மூடில் இருப்போம், கிச்சனில் எல்லாம் பாதியில் இருக்கும், இல்லைனா குழந்தை கிளம்பிட்டு இருப்பா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அந்த மூட்லேருந்து வெளியே வந்து அது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு யோசித்து எடுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் கூட அவங்களுக்கு பொறுமை இருக்காது. உடனே எடுத்துறதுக்கு நம்மளும் ஒன்றும் கம்ப்யூட்டர் கிடையாது தட்டினோடனே வர்றதுக்கு இல்லையா? அதுதான் ரீசன். மெயின்டைன் பண்ணுறோம், இமீடியட்டாக எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படுது. இமீடியட்டாக எடுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். எங்கே வச்சோம் அப்படின்னு யோசிச்சு அந்த ஃபோல்டரை சர்ச் பண்ணி எடுக்கணும். அது இருக்கிற வரைக்கும் நான் என்கிட்ட இருக்குன்றத சொல்ல மாட்டேன், ஏன்னா அது தேடி எடுத்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் சோ அதனால தொலைஞ்சு போச்சா நீங்க அதுக்குள்ள அவங்க அதுக்குள்ள பயந்துருவாங்க, அது இல்ல அப்படின்னு நினைச்சிடுவாங்க. அதே இருக்கிற வரைக்கும் அது இருக்குங்கிறது. சப்போஸ் இல்லனா அதான் கேம் இல்ல, டக்குனு அன்னைக்கு கொடுத்துறேன் நீங்க தான் வாங்கிட்டு போனீங்க, அதெல்லாம் கரெக்டா சொல்லுவாங்க. அது வந்து தேடுற வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். நியாயமான பதிலுங்க. ஓகே, ஆண் பெண்கள் கொஞ்சம் டாக்குமெண்டா கண்டுக்கிறது இல்ல, பட் அவங்களுக்கு ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் தேவைப்படுதுங்க.